problem என்னன்னு பார்க்கலாம். If the compound interest on a certain sum at 16.2/3% for 3 years in rupees 1270, find the sum. இப்போ 1 இயருக்கு 16.2/3% வந்து இன்ட்ரெஸ்ட் போறாங்க. 3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து rupees 1270 கிடைக்குது. இப்போ find the sum. சம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அந்த சம்மை நம்ம let x னு எடுத்துக்க போறோம். அத let the sum be rupees x னு எடுத்துக்கோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா? அமௌண்டோட ஃபார்முலா என்னதுன்னா பிரின்சிபல் இன்டூ 1 + rate by 100 the whole power n இந்த மைனஸ் பி அப்படி எழுதிருக்கோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பிரின்சிபல் எவ்வளோ? rupees x. இப்போ வந்து சம்மும் பிரின்சிபல் ஒன்று தான், நம்ம வந்து rupees x எடுத்துருக்கோமா, அதை பிரின்சிபலுக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு 1 + ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16.2/3% கொடுத்துருக்காங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 16 3 48 + 2 வந்து 50/3. அதனால் ரேட் வந்து 15/3 / 100 the whole power என்னன்னா டைம் எவ்வளோ? 3 இயர்ஸா, அதான் ஹோல் கியூப் மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ? எக்ஸா தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 1/6 கிடைக்குது. x இன்ட்டு 1 + 1/6 the whole cube minus x. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 7/6 x இன்ட்டு 7/6 the whole cube minus x. இப்போ 7 கியூபோட வேல்யூ வந்து 343. 6 கியூபோட வேல்யூ வந்து 216. அதாவது 343x / 216 minus x எழுதிருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 127x / 216 கிடைக்குது. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rupees 1270. அதான் 127x / 216 = 1270 எழுதிருக்கோம். இப்போ 216 ஈக்குவல் கன்சைட் போச்சுன்னா இன்டர்மா இந்த 127x = 1270 × 216. இப்போ 127 டிவைட்ல வந்துருது. x = 1270 × 216 / 127. இப்போ இது கேன்சல் பண்ண 10. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2160 கிடைக்குது. அப்போ சம் எவ்வளோனா rupees 2160.